ஆ ஹாய் நண்பர்களே அப்படிங்கிறதுல இப்போ போர்ச்சின் டெய்லி பிஸ்னஸ் கூட அடுத்த எபிசோட் தான் பார்க்க பைக் உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்தீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க நண்பா எபிசோட்டுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயினுங்க எலிசாவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த தியேட்டர் கிளப்பில். அது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாரும் மெய் மறந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து. நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாக்கள் நம்ம ஹீரோனை எதிரியா நினைச்சி பார்க்க வந்தாக்கள்னு இருக்காங்க. எல்லாரும் வாய்ப்புலந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே இதில் கலக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புலந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த எலிசா மிரட்டின அந்த பொம்பளையும் பார்த்துட்டு அப்படித்தான் உண்மையிலேயே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாங்க. நம்ம பெட்ரோவும் ஆர்சியன்லாம் கை தட்டிப்பாங்க. பெட்ரோலாம் எலிமினு கை தட்டிப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம எலிசாக்கு தான் ரொம்ப சாக்காக இருந்துச்சு. எது நம்ம அதுக்கடையிலே கலக்கிட்டோம் அப்படி பாராட்டுதல் எல்லாரும் சாக்கில் இருந்துப்பா நம்ம எலிசாவெல்லாம். எலிசா சாக்கில் வச்சுக்கல நம்ம ஹீரோன் தான் தொல்லை வச்சு சொல்லி பண்ணி போய்து எல்லார்ட்டையும் ஹாயாச்சு சொல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. எலிசாவுக்கு சாக்காக இருந்துச்சு. எது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எலிசா பதறிக்கிட்டு இருந்தீப்பா அந்த சமயத்தில். இருந்தாலும் இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், இது எனக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லி எலிசா தைரியத்தை வரவழைக்கிட்டாங்கிறது பைத்திரிப்பாப்பா. அந்த சீனை பார்த்துருப்பா நம்ம ஹீரோயின். எலிசாவே பார்த்துட்டு ஜெயிக்கல. எலிசா அந்த இடத்த விட்டு போவா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த கோஸ்ட் இருக்கீங்க. போன எபிசோட்ல பண்ணா கொண்டுட்டு போனதே அந்த கோஸ்ட் தான். அந்த கோஸ்ட் கடைசியாக அங்கேருந்து மறைஞ்சி போய்த்திருச்சிங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா அதை கடைசியாக. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அந்த கோஸ்ட் போனது நினைக்கி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எலிசாட கையை பிடிச்சி நம்ம கலக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்றும் பயப்படாண்டு போட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சு எலிசா பார்த்து. எலிசாக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் கையெல்லாம் தூக்கி காட்டிப்பா. உண்மையிலேயே அவங்க சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. நம்ம ஹீரோயினே எலிசாவே அந்த சமயத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சிங்க, பெருமையாகவும் இருந்துச்சு. அந்த சமயத்தில் நம்மளோட எலிசாவை டார்ச்சர் பண்ண அந்த பொம்பளை அவள் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. எப்படி இது ஒரு சொதப்பு மொழிட்டு சொல்லி ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பா. ஆனால் அவக்கே பேக் ஃபயர் ஆன மாதிரி அதை இப்போ கேட்டு நிறைய பேர் கூட்டமாக வந்துட்டோம். அதை நான் வாங்கிக்கிறேன் எவ்வளோ காசு கொடுத்தனாலுண்டு. அவக்கே சாக்காக இருந்துச்சு. நம்ம ஒன்று நினைச்சி இதை கொண்டு வந்தால் வேற ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி. கட் பண்ண நம்ம எலிசா நடந்து பேத்துட்டு ஜெயிக்கல. பின்னால் யாரை கூப்பிட்டுருக்கோமா எலிசாவும் பாப்பா யாராதுண்டு. அங்கே எலிசாவோட பிரச்சனை பண்ண அந்த 3 பேரும் வந்திருப்பாங்க. அதில் வந்து ஒரு மாதிரி எலிசா கிட்ட மன்னிப்பு கட்டுட்டுச்சுமா. எலிசாவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி பெருந்தன்மையாக பேசிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கலன்னு அதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எலிசா மன்னிக்கத்தை நினைச்சி. கட் பண்ண அந்த இதை எடுத்துக்க அதை எடுத்துக்கன்னு நம்மளோட எலிசா பார்ட்டி வச்சுட்டு இருந்தீப்பா நம்ம ஹீரோனுக்கு. நம்ம ஹீரோன் பாப்பா ஓலோ ஸ்வீட் இருக்கே அப்படின்ன மாதிரி எலிசா எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோனுக்கு தான் ஊட்டிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோன் பாப்பா அந்த பொம்பளை என்ன ஓலோ பாசமாக இருக்கா அப்படின்ன மாதிரி. அப்போ எலிசா நம்ம ஹீரோனை தான் பாராட்டி காய்ச்சிட்டு இருப்பா. உன்னையெல்லாம் இவ்வளோ சாதிக்க அப்படின்ன மாதிரி எல்லாம் எலிசா ஒரு மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் நினைப்பா பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நினைட்டு பழவிட்டா ஹோல் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. ஏண்டாவோ ரியல் ஸ்டோரி லைனில் வில்லியாக தான் இருந்தீப்பா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டாக மாறி இப்போ நம்மளோட எலிசா இருந்து நம்ம ஹீரோனுக்கு மேலே ஓவர் கேர் எடுக்கிற மாதிரி இதை தின்னு அதை தின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருந்தீப்பா. எல்லாம் உன்னையெல்லாம் கமலியா அப்படின்ன மாதிரி கமலியாக்கே முழு கிரெடிட்டையும் கொடுத்து பாராட்டிக்கிட்டு இருந்தீப்பா நம்ம ஹீரோனை. நம்ம ஹீரோனுக்கு தாங்கல. இவ என்னடா இவ ஓவரா புகழ்ந்துக்கிட்டு இருக்கா, எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோன் வெக்ஸாகி பார்த்துட்டு இப்போ என்ன செய்யறவள் அப்படின்ன மாதிரி அவள் ஒரு மாதிரி பாராட்டிக்கிட்டு ஜாலியாக இருப்பா. கமலியா பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஒட்டி உரசிக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தொல்லை மாதிரி இருந்துச்சு. என்னடா செய்கிற இவளை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி வெக்ஸாகி குந்திட்டு இருந்தீப்பா பார்த்துக்கிட்டு ஒன்றும் செய்யலாமே. அப்போ எலிசா சொல்லிக்கிட்டு இப்போ கமலியா நீ எங்களை வீட்டை என்னைய பார்க்க வந்ததில்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இப்போ எலிசா நம்ம ஹீரோன் பாப்பா இதுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், எல்லாம் அந்த ஸ்வாடு விஷயமா தான் நான் அந்த உங்களை வீட்டுக்கே வந்தேன். அது வாரத்துக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் செல்ல ஆரம்பிக்கிறா ஸ்டோரியை. என்ன நடந்திக்கிண்டா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்கில் நம்மலாம் கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்மளோட டியூக்கு லுட்வில் நம்மளோட ரவியெல்லாம் ஒன்று கூட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லி இப்போ நான் பெட்ரோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஜெயிக்கல. என்ன சொன்ன அப்படின்ன மாதிரி நம்மளோட ரவி கத்திட்டு இப்போ அவன்ற வீட்டுக்கெல்லாம் போய் நீ என்ன செய்ய போகிற அப்படின்ன மாதிரி. அவனை நீ இன்னும் லவ் பண்ணிட்டா சுற்றுற அப்படின்ன மாதிரி நம்மளோட ரவி கீழே நம்ம ஹீரோயின் இல்லவே இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லுவான். அப்போ என்னத்துக்கு போகிற நீ அவங்களோட வீட்டுக்கு, அவனை லவ் பண்ண இல்லைண்டா அப்படின்ன மாதிரி நம்மளோட ரவி ஒரு மாதிரி கோவத்தில் கட்டுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா அவனை லவ் பண்ணுறேன்னா மட்டும்தான் நான் அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதம் ரொம்ப அதிகமாக பெய்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை பிடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஓவராக பெய்துக்கிட்டு இருக்கீங்க. அது அப்போ நம்மளோட ரவி சொல்லி விட்டுருவாங்க நான் உன்னை அங்கே போகிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அந்த பிளாஸ்டர் அவன்ற வீட்டுக்கு போய்த்து நீ என்ன செய்ய போகிற, அப்பா நீ கிரேசியம் பேர்லேருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா, திரும்ப எங்கே போகிற அப்படின்ன மாதிரி, நீ ஒரு இடம் போகிற 5 அரிஜனும் அப்படின்ன மாதிரி நம்மளோட ரவி சொல்லி விட்டுருவான் நம்ம ஹீரோனை பார்த்து. வேற எங்கேனாலும் போகிறான்டா போ, அவன்ற வீட்டுக்கு மட்டும் போகாது அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சாக்கா பார்த்துட்டிப்பா என்ன இவன் ஓவரா பண்ணிட்டு நம்மளை போட மாட்டான் போல, நம்மளை பிளானை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கல. நம்மளோட டியூக்கும் அதான் சொல்லுவார் நீ என்னதுக்கு அங்கே போகிற, என்ன விஷயமா போகிற அப்படின்ன மாதிரி நம்ம டியூக்கும் பாயிண்டாக கேட்டிப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல
போறேன்னு பார்த்துக்கல டியூக் கேட்டுடிப்பாரு ஒழுங்கான காரணத்தை சொல்லே நீ அங்கே போறா அதுவும் பெற்றோட வீட்டுக்கு அப்படின்னு மாதிரி கேட்கல நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பா நானும் எலிசாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் இப்போ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் நாங்கள் அவங்களோட வீட்டில் போய் தங்கலாண்டு பிளான் போட்டிக்கணும் அப்படின்ன மாதிரியெல்லாம் சொல்லிடிப்பாங்க நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல அவங்க 2 பேரும் அதிசயமாக பார்த்துட்டிப்பாங்க லுட்வில் கேட்பாங்க அதுக்கே இப்போ போகிறான் இப்போ கிரேசி அம்பர்லேருந்து வந்து எல்லாரும் அதை தான் சொல்லிடிப்பாங்க நம்ம டியூக்லாம் தலையில் கையை வச்சிருவார் கொஞ்சம் நாள் கழிஞ்சாச்சும் போகலுமே அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோ அடம் பிடிச்சிட்டு இருந்திப்பா நான் இப்போவே போகணும் ப்ளீஸ் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிப்பா நம்ம ஹீரோயின் கெஞ்சிற மாதிரி அப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் இதில் ஒத்துக்கல மாட்டிக்கொண்டு போட்டு அப்போ நான் வந்து ஆர்சின்ற வீட்டுக்கு போவேயா அங்கே நம்ம ஹீரோயின் அந்த அனாதாசிரமத்தில் இருந்த அந்த சின்ன பொடியை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல அதில் 2 பேருக்கு தூக்கி வாரி போட்டுரும் உள்ள 3 பேரும் வாயை மூடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின் இப்படி செல்வாண்டு எதிர்பார்த்து வைக்க மாட்டாங்க நம்ம டியூக் சொல்லி விட்டுருவார் ஒரு மாதிரி தடிச்ச உரல்ல செல்ல ஆரம்பிப்பார் அப்படியானாண்டு புட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டிப்பார் நீ பெற்றோட வீட்டுக்கே ஃபேத்துட்டு வா நீ அங்கேயே ஃபேத்துட்டு வா நீ அங்கே போகிறதோட இங்கே போகிறது நல்லோண்டைக்கல நம்ம ஹீரோயின் பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிக்கிட்டு இருப்பாங்க கட் பண்ணா ஏற்ற நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் இப்படித்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ன மாதிரி பரைக்கில் நம்ம ஹீரோனும் சியோலும் பேசிட்டு தான் வந்துருப்பாங்க அப்போ நம்ம சியோல் கேட்பான் ஏன் இந்த வீட்டுக்கு வர அப்படின்ன மாதிரி கேட்கல நம்ம ஹீரோனை பார்த்து கேட்பான் சியோல் இதுக்கு ஏதாச்சும் பின்னால் ஒரு காரணம் இருக்கணும் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் செல்லாமா அப்படின்ன மாதிரி நம்ம சியோல் கேட்கல நம்ம ஹீரோன் சொல்லி விட்டுருவா நான் ஏற்கனவே ஒருக்கா கேட்டேன் தெரியுமா கேள்வி நம்ம டிவைன் ப்ரொடக்ஷன்ற அந்த ஸ்வாடு காணாமல் போன நீ என்ன செய்வா அப்படின்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டேங்க அது உண்மையிலேயே களவெடுக்க போகிறோம் அவள் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல தூக்கி வாரி போட்டுரும் சியோல் என்னது டிவைன் ப்ரொடக்ஷன் அந்த வாழை களவெடுக்க போகிறான் இது நடக்கவே கூடாது அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டிப்பாங்க நம்ம ஹீரோயின் சொல்லுவா அதான் ஜுவலியன் ஃபேமிலியிலேருந்து நம்ம ஜுவலியன் போன உடனே அந்த வாழை ஆட்டையப்பட பிளான் போட்டோம் இதை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கேயே வந்துருச்சேன் இதை நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சியோலை பார்த்து சொல்லிட்டிப்பான் அந்த ஸ்வாடு மட்டும் காணாமல் போனிக்கு பெரிய பிரச்சனையே வருங்க அப்படின்ன மாதிரி பேசிட்டிப்பாங்க அவன் 2 பேரும் சியோல் கேட்பாங்க இது உனக்கு தெரியுங்கடா அப்போ மற்றவங்கள்ட்டையும் உதவி கேட்குறான் அப்படின்ன மாதிரி நம்ம சியோல் கேட்டுட்டிப்பான் ஜுவலியன் ஃபேமிலிலாம் நிறைய கார்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் செல்றான விஷயத்தை அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் அவங்கள்ட்ட சொன்னால் எனிமி அதுக்குள்ள இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம பிளானை சொன்னோன்னே அது எனிமிக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு எனிமிக்கு தெரிஞ்ச என்ன செய்வா அப்படின்ன மாதிரி அதெல்லாம் நம்மளே செயல்படுத்துவோம் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கல பின்னால் பெற்றோ வந்துருவாங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டிப்பாங்க கம்மியாக என்ன செஞ்சுட்டு இருக்கா நீ அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு எங்களோட வீட்டுக்கு வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து ஆள் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க நான் உண்மையிலே எதிர்பார்க்கல நீ எங்களோட வீட்டுக்கு வருவேன் நீனுங்க எங்களோட சிஸ்டரும் க்ளோஸ் ஆகுறத நினைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லி ஆள் பேசிட்டு பாரு நம்ம ஹீரோன் அப்போ நம்ம ஹீரோன் சொல்லிடிப்பா நானுங்க எதிர்பார்க்கல தான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கல வா உனக்கு நான் அந்த எங்களோட பேலஸை சுற்றி காட்டுறேன் அப்படின்ன மாதிரி கூப்பிடுவான் நம்ம ஹீரோன் பாப்பா இவனை நம்பி போகலாமா தேவையில்லையாண்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டிப்பான் வா கமலியா நான் உனக்கு எங்களோட அரண்மனையை சுற்றி காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கீங்க உனக்கு பிடிச்சிக்கிட்டு நம்புறேன் நான் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்மளோட பெற்றோர் நம்ம ஹீரோயின் சரி சரி இதுக்கு மேலே போக மாட்டா என் கோச்சிக்கில் போகிறான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு பல்ல அடிக்கிட்டு கிளம்பிடுவா அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு பேத்திட்டிப்பாங்க அப்போ நம்மளோட பெற்றோர் சொல்லிட்டிப்பாங்க உனக்கு அழகாக சுற்றி காட்டுறேன் அப்படின்ன மாதிரி சொல்லி அப்பா வேற வீட்டில் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டிப்பான் அப்போ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோயின் பாப்பா இதுக்கெல்லாம் பின்னால் ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்டு இருக்கான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு நம்மளோட ராணியோட இன்சிடென்ட்லாம் அதை பற்றியெல்லாம் நம்ம ஹீரோயின் ஜோசிட்டு வந்துட்டு இப்போ அதை பெற்றோம் பார்த்துட்டு இருப்பான் என்ன ஜோசிக்கிறா இவா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து என்ன ஜோசித்துட்டு அப்படின்ன மாதிரி கேட்டுட்ருவா அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றுங்களே நம்மளோட ஜுவலியன் எப்போ திரும்பி வருவார் அதை பற்றி நான் யோசித்து இருந்தேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி சமாளிச்சுட்டுருவா பெற்றோம் அவர் பக்கத்து எம்பேருக்கு தான் போய் திருக்கிறார் அந்த எம்பேரில் அவர் பிஸ்னஸ் முடிஞ்சோடனே திரும்ப வந்துடுவார் அதை பற்றி நீ ஏன் கேட்குறாண்டிக்கல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றுங்களே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சமாளிச்சுட்டு போய்த்துருவா சரிப்பா நீ வந்து சுற்றி காட்ட போகிறேன் நீ வா கிளம்பலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி கூட்டிகிட்டு போவா பெற்றோம் பாப்பா ஒரு மாதிரி சந்தேகத்துக்கு உரியமே தான் பார்த்துட்டிப்பா அவனு அப்போ அவங்க 2 பேரும் நடந்து போய்த்துட்டிப்பாங்க அப்போ பெற்றோர் சொல்லுவான் நான் பார்த்தேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோன் எதை பார்த்தாண்டே கேட்கல நீங்கள் இன்னும் எலிசாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல ஒழுங்கா எலிசா உனக்கிட்ட நடந்துக்கல்றா அப்படின்ன மாதிரி அதெல்லாம் நான் பார்த்தேன் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என் சிஸ்டர் உன்னோட ஃப்ரெண்டானது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்ன மாதிரி நம்மளோட பெற்றோர் நம்ம ஹீரோன் சொல்லிட்டு அவங்க நடந்து போய்த்துட்டிப்பாங்க அவங்க ஒன்று சில நம்ம ஹீரோனு அப்படியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனு தலையாட்டி பொம்மையாட்டா அவன் என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோன் போய்த்துட்டி பாப்பா அவன் திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோன்ற கையை பிடிச்சி கம்மியா நான் உன்னிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ன மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டிப்பா என்ன சொல்ல போகிறான் இவன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை அதிசயமாக பார்த்துட்டிப்பா அது வந்து கமலியா அப்படின்ன மாதிரி சொல்லி வாய்ப்புறத்துக்குள்ள கதை ஒன்று ஓப்பன் ஆகும் பட்டார்ண்டு நம்மளோட ஆர்சியல் என்ட்ரியை போட்டிப்பா வீட்டுக்குள்ள தலைவை என்ட்ரியை போட்டு உள்ள வரைக்கிலேயே சம்பவம் எதை பார்த்திப்பான்னா நம்மளோட பெற்றோம் கமலியா ஒன்று இருக்கிறத பார்த்திப்பான் பார்த்தோன்னே ஆள் சாக்காயிருவா கமலியா அப்படின்ன மாதிரி தலைவை ஓட்டி வருவான் அங்கேருந்து மின்னலகத்தில் அப்போ பெற்றோர் சொல்லிட்டிப்பான் டே நில்றா நீ எனது இங்கே வந்து அப்படின்ன மாதிரி கேட்கல யாரு நானா அப்படின்ன மாதிரி ஆர்சியன் ஆமாண்டா நீ அப்படின்ன மாதிரி நம்மளோட பெற்றோர் மாதிரி முறைச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்கே ஒன்னையே தவிர வேற யாரா அலையாத விருந்தாளி வந்திருக்கிற அப்படின்ன மாதிரி பெற்றோர் மாதிரி கட்டு கோத்துக்குள்ளாயிருவா ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க விட்றான் அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு பெற்றோங்க அப்போ
இப்போ ஆர்சியன் மேலேறி வரைக்கலையே நம்ம ஹீரோனை பற்றி சொல்லிட்டு வருவாங்க. கமலி அணியனத்துக்கு இவங்கள வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வருவாங்க. இப்போ பெற்றாங்கலேருந்து கடத்திட்டே இருந்தீப்பான். ஏய் யாரை பார்க்க வந்த நீ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். உன்னையே பார்க்கத்தான் உன்ட கெஸ்ட்டாக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு அவன் கண்டுக்கல மாட்டான். நம்ம ஹீரோன்ட்ட கதை கேட்டுட்டிப்பான். கமலியா நான் இங்கே தங்கிக்கிறேன், உனைய பக்கத்து ரூமில் தங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. பக்கத்து ரூம் இல்லையாப்பா, அது எந்த ரூம், அதில் உனக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஆர்சியனுக்கு கோவம் தெரியாது. பக்கத்து ரூம் ஒன்ட்டே அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிக்கிடுவான் பெற்றோட. கமலியோட ரூமுக்கு பக்கத்து ரூம் நீ ஏன்டா எடுத்த அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிக்கிடுவாங்க. இந்த சீன்லாம் பங்கமாக இருந்தீங்க. அப்போ சட்டையை பிடிச்சி கேட்பாங்க. பதில் சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கல. இது எங்கட விடுப்பா, நான் எந்த ரூம் பண்ணாலும் செலக்ட் பண்ணி கொடுப்பேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்மளோட பெற்றோர் கேட்டுட்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள ரூம் வந்து என் சிஸ்டர், உனக்கெல்லாம் ரூம் இல்லை வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாள். ஆர்சியனுக்கு கடுப்பாயிரு. யாரை பார்த்து என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கேட்டுட்டிப்பான். பெற்றோர் சிரிக்கிட்டிப்பாங்க. கப்பு காண்டு பெற்றோர் சொல்லிக்கிட்டிப்பான். உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் ஒன்றுப்பா, நான் எங்களோட ஹோலை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதில் வந்து படுத்து தூங்குறியா அப்படின்ற மாதிரி பெற்றோர் சொல்லிட்டிப்பாங்க. அப்படி இல்லாட்டி எங்களோட கேஸ்டலுக்கு வெளியே வித்து தங்கு அப்படின்ற மாதிரி பெற்றோர் சொல்லுவார். மற்றபடி என் கூட எல்லாம் தங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெற்றோர் சொல்லிட்டிப்பான். ஆர்சியன் சொல்லுவான், அப்படியா, அப்போ சரி நானும் கமலியா ஒரு ரூமை சேவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கிளம்பிடுவாங்க. இந்த பெட்ரோல் பிடிச்சிருவான். டே நில்றா அப்படின்ற மாதிரி ஆர்சியன் சொல்லிட்டிப்பா. சிசி விடு நானும் கமலியா ஒரு ரூமை சேவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. பெட்ரோ கடுக்கோ மாதிரி என்னடா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி பெட்ரோ தரண்டு பிடிச்சி ஆர்சியனை இழுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. என்னைய பக்கத்தானே வந்தா, என் கெஸ்ட்டு தானே நீ, அதில் நம்ம 2 பேரும் ரூமை சேவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இழுத்துட்டு போய் தருவாங்க. ஆர்சியன் கத்திட்டிப்பா. டே விட்றா அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கத்திட்டிப்பா. செம்ம ஃபன்னாக பேத்துட்டீங்க இந்த எபிசோட். இப்போ உங்களெலாம் கூத்து பேத்துச்சிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா இங்கே என்ன நடந்தீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ பெட்ரோல் சொல்லிடிப்பா, நம்ம 2 பேரும் ரூமை சேவ் பண்ணுவோம், நீ விருப்பப்பட்டாலும் சரி படாட்டியும் சரி ரூம்லாம் தாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பெட்ரோல் இழுத்துட்டு போவோம். ஆர்சியன் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்ததோடய இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.